வணக்கம். இந்த வீடியோல யூகே ட்ரெயின் கம்பெனிஸ் பத்தியும் டிக்கெட் டைப்ஸ் பத்தியும் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூகேல இருக்கவங்களுக்கும் யூகேக்கு வரப்போறவங்களுக்கும் இந்த ட்ரெயின் கம்பெனிஸ் எப்படி ஆப்ரேட் பண்றாங்க, என்னென்ன டிக்கெட் டைப்ஸ் இருக்கு, அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். யூகே ட்ரெயின் கம்பெனிஸ், அதாவது ரயில் கம்பெனிஸ் ரன் பண்றது வந்து பிரைவேட் கம்பெனிஸ் தான். அதாவது ட்ரெயினை ரன் பண்றது, பேசஞ்சர் சர்வீஸ் ரன் பண்றது பிரைவேட் கம்பெனிஸ். அது இல்லாம நிறைய கம்பெனிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட யூகேல 28 ட்ரெயின் கம்பெனிஸ், பிரைவேட் பிரான்சைஸ்டு கம்பெனிஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு லைன், ஒரு பர்டிகுலர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் வரைக்கும் லைனை வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் கோஸ்ட் லைன் அப்படிம்பாங்க, வெஸ்ட் கோஸ்ட் லைன்பாங்க, மெயின் லைன்பாங்க, சதர்ன் லைன், கிராஸ் கண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கு. இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிரைவேட் கம்பெனிஸ் வந்து பிட் பண்ணுவாங்க. நாங்க இந்த இந்த கம்பெனி இந்த லைன்ல ட்ரெயின்ஸ் ரன் பண்றோம் அப்படின்னு, பேசஞ்சர் சர்வீஸ் ரன் பண்றோம்பாங்க. அவங்க காம்படிஷன் மூலியமா யார் வந்து ஹையஸ்ட் பிட்டரோ, என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இதுல ஹிஸ்டரி இருக்கு, அதை பார்ப்போம். ஹிஸ்டரி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து நிறைய டிக்கெட் டைப்ஸ் பார்ப்போம். யூகே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 1990ஸ்க்கு முன்னாடி வந்து யூகே வந்து பிரிட்டிஷ் ரயில் அப்படின்னு ஒரு கம்பெனிஸ் இருந்துச்சு. அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி. அதுதான் வந்து யூகே ஃபுல்லா ட்ரெயின்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்துச்சு. ட்ரெயின்ஸ் ஃபுல்லானா இதுல சில சில ஏரியால வந்து ட்ரெயின்ஸ் வந்து பிரைவேட்டா இருந்துச்சு. சில ஏரியால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் தான் யூகே ஃபுல்லா உங்களுக்கு வந்து பேசஞ்சர் சர்வீஸும் ஃப்ரீட் சர்வீஸ், அதாவது குட்ஸ் நம்ம ஊர்ல அந்த சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூகே சர்வீஸ், அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமாகவும், ரொம்ப ஃபில்த்தியாகவும், அதாவது ரொம்ப சுத்தம் இல்லாமலும், ரொம்ப டிலே ஆகிட்டு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவனிக்காம, ரொம்ப ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழைய ட்ரெயினாகவும் இப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாம அந்த நேரத்துல 1990ஸ்ல வந்து நிறைய ஒரு சிஸ்டம் ஆஃப் திங்கிங் என்னன்னா, எதுக்கு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் ரன் பண்ணணும், இண்டிபெண்டா காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரே ஆள் வந்து ஒரே கம்பெனிஸ் வந்து ட்ரெயின் ரன் பண்றது இது வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா இல்ல. அது இல்லாம காம்படிஷன் இல்ல, சர்வீஸ்ல ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா காம்படிஷன் இல்லாதனால, ஒரே கம்பெனி ரன் பண்றதுனால ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து அவங்க அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு கம்பாரிசனுக்கு ஒரு பிரைவேட், ஒரு இந்த 2 பிரைவேட் இருந்தா அவங்களுக்குள்ள போட்டி போட்டு நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துல என்ன பண்ணாங்க, 1995-96ல வந்து இதை வந்து எல்லா ரயில் கம்பெனிஸ், இந்த ட்ரெயின் ட்ராக் எல்லாம் வந்து ட்ரெயின் ரன் பண்ற கம்பெனிஸ் வந்து பிரைவேட் ஆக்குனாங்க. ஸோ அதை வந்து பிரான்சைஸ் மூலியமா 28 கம்பெனிஸ், இப்ப இன்னைக்கு 28 கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெயின் டிராக்ஸ், ட்ரெயின் ஸ்டேஷன், சிக்னல்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டில் இன்னும் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அதை அதுக்கு அந்த கம்பெனி பேர் வந்து நெட்வொர்க் ரயில்பாங்க. அவங்க தான் வந்து ட்ரெயின்ல ட்ராக்ல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா, சிக்னல் ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க ஸ்டாஃப் தான் வந்து பார்ப்பாங்க. ஸ்டேஷன்ஸ் இன்னும் வந்து நெட்வொர்க் ரயில் அவங்க தான் ஓனர். பட் ஆனா ட்ரெயின்ஸ் ஸ்டேஷனை மேனேஜ் பண்றது வந்து அந்த அந்த ரூட்ல இருக்கிற பிரான்சைஸ் கம்பெனிஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ், பிரான்சைஸ் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரெயின் ஆபரேட்டிங் கம்பெனிஸ், டிஓசிம்பாங்க, அந்த குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குரூப் தான் வந்து நேஷனல் ரயில். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நேஷனல் ரயில்ங்கிற ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு, ஒரு குரூப் ஆரம்பிச்சு, அந்த குரூப் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த, அதாவது என்ன சொல்றது, கம்பைன்ட் டிக்கெட்டிங் சிஸ்டம், நேஷனல் ரயில் என்கொயரிஸ், அப்புறம் உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் மேனேஜ் பண்றது, டைம் டேபிள் மேனேஜ் பண்றது, அது இல்லாம ஸ்டேட்டஸ், ஒவ்வொரு ட்ரெயின் ஸ்டேட்டஸ் என்ன, எங்க லேட்டா இருக்கா, டிலே இருக்கா, அதெல்லாம் வந்து சொல்றது. இதெல்லாம் வந்து அந்த நேஷனல் ரயில்ங்கிற ஒரு குரூப், அந்த கம்பெனி தான் பாத்துக்குது. அந்த கம்பெனி வந்து பேக்கப் பண்றது என்னன்னா, இந்த பிரைவேட் ட்ரெயின் கம்பெனிஸ், ட்ரெயின் ஆபரேட்டிங் கம்பெனிஸ் தான் வந்து பண்றாங்க. இந்த நேஷனல் ரயில் மெயினா வந்து பேசஞ்சர் சர்வீஸ்க்கு ஒண்ணு தான் இது உண்டு. இது இல்லாம நிறைய பிரைவேட் சர்வீஸ் இருக்கு, பிரைவேட் லைன்ஸ் இருக்கு. பிரைவேட் லைன்ஸ்னா அந்த லைன்ல வந்து ட்ரெயின் போகும், ஆனா அது ஃபுல்லா ரன் பண்றது, மேனேஜ் பண்றது எல்லாமே வந்து பிரைவேட் தான். ட்ராக் ரன் பண்றதும், ட்ராக் மேனேஜ் பண்றதும், ட்ரெயின் ரன் பண்றதும் பிரைவேட் கம்பெனிஸ் தான். நிறைய டூர் ட்ரெயின்பாங்க, அதாவது அந்த ரூட்ல வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசஞ்சர் ட்ரெயின், ரெகுலர் பேசஞ்சர் சர்வீஸ் நிறுத்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டீம் இன்ஜின் சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரூட்ல சில ரூட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து பிரைவேட் கம்பெனிஸ். இது இல்லாம இந்த லண்டன்ல வந்தீங்கன்னா, லண்டன் லண்டன் டிராவல் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஃபார் லண்டன், அது வந்து டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம், டோட்டலி இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் நெட்வொர்க் ரயில். அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அது தனி கம்பெனி. ஆனா கவர்மெண்டோடது, ஆனா இண்டிபெண்டன்ட் கம்பெனி. அது இன்னொன்னு மெட்ரோ, நிறைய ஊர்ல மெட்ரோ, பர்மிங்ஹாம், மான்செஸ்டர், இன்னும் கார்டிஃப்ல, இந்த மாதிரி நிறைய ஊர்ல, கிளாஸ்கோ, இங்கெல்லாம் வந்து மெட்ரோன்னு சொல்லி ஊருக்குள்ளே ஒரு ஒரு 30-40 ஸ்டேஷன், சாரி, ஊருக்குள்ளே 20 ஸ்டேஷன் அந்த மாதிரி போறதுக்குலாம் இருக்கு. சுத்தி நிறைய லோக்கல் சபர்ப்ஸ்லாம் கவர் பண்ற ட்ராம் இருக்கு, மெட்ரோ. இதெல்லாம் வந்து இன்னும் பிரைவேட் தான் இருக்கு. அந்தந்த கம்பெனிஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நெட்வொர்க் ரயில்லையோ நேஷனல் ரயில்லையோ வராது. சில இடத்துல வந்து நெட்வொர்க் ரயிலும்
நேஷனல் ரயிலும் பிரைவேட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஃபார் ஹீத்ரூக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுது. அதை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம HS2ன்னு ஒரு லைன் இருக்கு, பிரான்ஸ்க்கு போறது. அந்த இன்டர்நேஷனல் லைனை வந்து இன்னும் வந்து அந்த HS2 கம்பெனி தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது நேஷனல் ரயில் கிடையாது. ஆனா அதுல பிரைவேட் கம்பெனிஸ் ட்ரெயின்ஸ் ரன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் மாடல்ஸ் இருக்கு யூகேல ட்ரெயின்ஸ் ரன் பண்றது. ஸோ இதுதான் இதோட ஹிஸ்டரி, நேஷனல் ரயிலோட ஹிஸ்டரி. இந்த சிம்பிள் வந்து பிரிட்டிஷ் ரயில்ங்கிற பழைய சிம்பிள்ல இருந்து வந்தது நேஷனல் ரயில் சிம்பிள். அந்த 2 ஆரோ மார்க் லெஃப்ட் ரைட் போற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்போ நீங்க இந்த மேப்ல பாக்குறது யூகேல இருக்கிற மெயின் லைன்ஸ், இந்த மெயின் லைன்ஸ் பிளஸ் அந்த மெயின் ஸ்டேஷன்ஸோட மேப். இது இல்லாம இன்னும் டீடைல்டு மேப் இருக்கு. அந்த மேப்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனும் என்ன லைன் போகும், எந்த கம்பெனிஸ் ரன் பண்றாங்க, ஒரே லைன்ல 2 3 கம்பெனிஸ் ரன் பண்ணுவாங்க. கிராஸ் கண்ட்ரின்னு ஒரு ட்ரெயின் இருக்கு, அதாவது அந்த ட்ரெயின் வந்து நார்த் டு சவுத், நார்த் ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படி போகும். அது இல்லாம ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு நேம் இருக்கு. வெர்ஜின் ஒரு கம்பெனி ரன் பண்றாங்க, அப்புறம் ஈஸ்ட் கோஸ்ட் லைன் ரன் பண்றாங்க, அப்புறம் கிரேட் வெஸ்டர்ன் ஒரு ரன் இருக்கு, சதர்ன் ட்ரெயின் இருக்கு, சவுத் ஈஸ்டர்ன் இருக்கு, சவுத் வெஸ்டர்ன் இருக்கு, அப்புறம் நார்தர்ன் ரயில்னு ஒன்று இருக்கு, மெர்சி ரயில். நிறைய கம்பெனிஸ், அது 28 கம்பெனி, 28 டிஃப்ரெண்ட் நேம்ல ஒவ்வொரு ட்ரெயின் ரன் பண்ணிட்டு, ஒவ்வொரு ட்ரெயின் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். அவங்கவுங்களும் அந்தந்த அவங்களுக்கு அலாட் பண்ண, அவங்க வின் பண்ண அந்த ரூட்டை ஒண்ணி தான் அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ட்ரெயின்ஸ் நெட்வொர்க் பத்தின டீடைல்ஸ். வாங்க நம்ம வந்து அடுத்தது டிக்கெட் பார்ப்போம், டிக்கெட் டீடைல்ஸ் பத்தி பார்ப்போம். டிக்கெட் வந்து இங்க இந்த யூகேல வந்து டிக்கெட் டீடைல்ஸ் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட் இருக்கு. முதல்ல எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, அதுல வந்து உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டிக்கெட் டைப்ஸ் பாத்தீங்கன்னா, டிக்கெட் டைப்ஸ்ல வந்து மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கு, ஆஃப் பீக் இருக்கு, எனி டைம், சீசன், அப்புறம் ரோவர்ஸ் அண்ட் ரேஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்றது எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் அட்வான்ஸ் டிக்கெட். அட்வான்ஸ் டிக்கெட்னா ரொம்ப ஒரு 3 மாசம் முன்னாடி வாங்கணும். அது வந்து ரொம்ப லிமிடெட் டிக்கெட் தான் கொடுப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் இருக்கு, ஆனால் சீப்பா இருக்கும். அதுல கண்டிஷன் என்னன்னா, அந்த அட்வான்ஸ் டிக்கெட் வாங்குனீங்கன்னா நீங்க வந்து அந்த ட்ரெயின்ல அந்த தேதியில மட்டும்தான் போக முடியும், அதை மாற்ற முடியாது. அது இல்லாம நான் டிரான்ஸ்ஃபரபிள், கேன்சல் பண்ண முடியாது, அப்படிலாம் கண்டிஷன்ஸ் இருக்கும். சில டிக்கெட் கேன்சல் பண்ணலாம், ஆனா சில டிக்கெட் வந்து கேன்சல் பண்ண முடியாது. நீங்க புக் பண்ணீங்கன்னா அதே ட்ரெயின்ல தான் போகணும் அப்படின்னு வந்து அட்வான்ஸ் டிக்கெட்ல ரூல்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப லிமிடெட் அவைலபிள் தான் கொடுப்பாங்க, ரொம்ப முன்னாடியே நீங்க வாங்கணும். அடுத்து ஆஃப் பீக்பாங்க. ஆஃப் பீக்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு டைம். ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் பாத்தீங்கன்னா காலையில 7:30 10 o'clock வரைக்கும் எந்த ட்ரெயின், அந்த டைம் தான் வந்து பீக் டைம். இதுக்கப்புறம் வர ட்ரெயின்லாம் மார்னிங்ல ஆஃப் பீக்பாங்க. லண்டனுக்கு வர ஸ்டேஷனுக்கு 10 o'clock அப்புறம் ஒரு ட்ரெயின் என்டர் ஆகுதுன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து ஆஃப் பீக்பாங்க. டிக்கெட் வந்து கம்மியா இருக்கும், கிட்டத்தட்ட 1/3 கம்மியா இருக்கும். அதுதான் ஆஃப் பீக். இல்ல அதோட ஹாஃப் பிரைஸ் கூட சில டிக்கெட் கம்மியா இருக்கும் சில ஊர்ல இருந்து வர ட்ரெயின். அதே மாதிரி ஈவினிங் வந்து 4:30 to 7:30 அகைன் அது வந்து பீக் டைம் வாங்க. அந்த டைம்ல டிக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த டைம் டிராவல் பண்ணும்போது அந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து காஸ்ட்லியா இருக்கும். ஆஃப் பீக் டிக்கெட் வந்து பீக் ஹவர்ஸ்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் யாராச்சும் அந்த ட்ரெயின்ல மறந்து போயிட்டாங்கன்னா கூட அவங்க வந்து டிக்கெட் செக்கர் வந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அடிஷனல் சார்ஜ் கொடுத்து பே பண்ணி அந்த அதை வந்து ஃபுல் பிரைஸ் டிக்கெட்டை மாத்திக்கணும். எனி டைம் டிக்கெட் இது வந்து ஃபிளெக்சிபிள் டிக்கெட். எந்த ட்ரெயின், ஒரு ரூட்ல எந்த ட்ரெயின்ல வேணா போகலாம், என்னைக்கு வேணா போகலாம். ஆனா அந்த வாங்கின 1 மாசத்துக்குள்ளே இல்ல 2 மாசத்துக்குள்ள அப்படின்னு டைம் வச்சிருப்பாங்க. அது அது இல்ல ஒரு நாளுக்குள்ள அப்படின்னு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நாளுக்குள்ள அந்த ரூட்ல எந்த ட்ரெயின்ல வேணா போகலாம், எத்தனை வாட்டி வேணா போகலாம்னு ஒரு ரூல் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி நீங்க ரிட்டர்ன் ஜேர்னி வந்து எப்ப வேணா வரலாம் அப்படின்னு இருக்கும். ஒரு போற தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க நான் வந்து நாளைக்கு வியாழக்கிழமை போறேன்னு. ஆனா நீங்க வர்றது வந்து 1 மந்த்க்குள்ள என்னைக்கு வேணா வரலாம், எந்த ட்ரெயின்ல வேணா வரலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும். எனி டைம்ங்கிறது. சீசன் டிக்கெட்டுங்கிறது நத்திங் பட் நீங்க வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரூட்ல மந்த்லி முன்னாடியே பே பண்ணிட்டு நீங்க எத்தனை வாட்டி வேணா போயிட்டு வரலாம். அதான் சீசன் டிக்கெட். மந்த்லி பாஸ்பாங்க, இல்ல சீசன் டிக்கெட். லண்டன் டு பர்மிங்ஹாம் யாராச்சும் டெய்லி வேலைக்கு போறாங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க. முன்னாடியே பணம் கொடுத்து வாங்கிப்பாங்க. அந்த டிக்கெட்டை வந்து அவங்க எந்த ட்ரெயின்ல வேணா அந்த ரூட்ல யூஸ் பண்ணலாம். அது சீசன் டிக்கெட். ரோவர்ஸ் அண்ட் ரேஞ்சர்ஸ் வந்து இது வந்து ஸ்பெசிபிக் ஏரியால அந்த மெட்ரோ ஏரியாக்குள்ள இருக்கும். அந்த ஏரியாக்குள்ள இருக்க ட்ரெயின்ல வந்து நீங்க எத்தனை வாட்டி ஏறி இறங்கலாம். அந்த மோஸ்ட்லி மெட்ரோ, ட்ராம்ஸ் இதுலலாம் வரும். ஸோ இதுதான் வந்து ரயில் டிக்கெட் பிரைசஸ். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், யூகேல இருக்கவங்க இல்ல யூகேக்கு வர போறவங்க ட்ரெயின் டிக்கெட் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து ஃபிளைட் டிக்கெட் மாதிரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் பிரைஸ் ஏறிட்டே இருக்கும். இந்தியால இப்ப வந்திருக்கு, ஆனா எல்லா ரூட்லயும் கிடையாது. சில பர்டிகுலர் ட்ரெயின்ல தான் அந்த அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் எல்லா ட்ரெயின்லயுமே வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் ஏறிட்டே போகும். சில நேரத்துல நீங்க வந்து ட்ரெயின்ல போறதுக்கு பதிலாக ஃபிளைட்ல ஏறி போயிடலாம். அந்த அளவுக்கு ட்ரெயின் டிக்கெட் சம்டைம்ஸ் பீக் ஹாலிடே பீரியட்ல இல்ல பீக் வீக்கெண்ட்ல எல்லாம் வந்து ஏறிடும்.
நீங்க அதுக்கு நீங்க ஏர்போர்ட் போய் ட்ரெயின் ஃபிளைட் பிடிச்சி போனா கூட சீப்பா இருக்கும். அந்த அளவுக்கு சில நேரத்துல இங்க டிக்கெட் பிரைஸ் ஏறும். ஸோ அதுவும் பார்க்கணும். முன்னாடியே புக் பண்றது தான் பெஸ்ட். அது அது அப்புறம் ஆஃப் பீக் அடுத்த பெஸ்ட். அதுக்கப்புறம் டெய்லி வேலைக்கு போறவங்க சீசன் டிக்கெட் எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க கேஷ் கொடுத்து வாங்கலாம் டிக்கெட், இல்லைன்னா வந்து அங்க வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த வெண்டிங் மிஷின்லயும் வாங்கலாம். லண்டன்ல முக்காவாசியான டெர்மினஸ்னா ஒரு ஒரு எட்டு எட்டு டெர்மினஸ் இருக்கு, 8 to 9 டெர்மினஸ் இருக்கு. அங்கதான் ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பேடிங்டன், விக்டோரியா, சென்ட் பேங்க்ராஸ், அப்புறம் வந்து அஹ், இன்னும் 2 3 இருக்கு, லிவர்பூல் ஸ்ட்ரீட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதுன்னு சொல்லுவாங்க, டெர்மினஸ்பாங்க. இங்க இருந்து அந்த இன்னும் நிறைய ஊருக்கு ட்ரெயின்ஸ் கிளம்பும். அதுக்கப்புறம் ட்ரெயின்ஸ் போகாது. ஒரு டெர்மினஸ் மாதிரி அந்த அந்த ஸ்டேஷன்லாம் இருக்கும். அங்க நிறைய விண்டோஸ் டிக்கெட் ஆல் மேன்டு கவுண்டர்ஸ் இருக்கு. நீங்க அங்க போய் டிக்கெட் வாங்கலாம், இல்ல வெண்டிங் மிஷின்ல கார்டு போட்டு நீங்க கேஷ் போட்டு வாங்கலாம். சில மிஷின்ல வந்து சேஞ்ச் கொடுக்க மாட்டேன்னு முன்னாடியே போட்டிருப்பாங்க. நீங்க கரெக்டான கேஷ் கொடுத்து அதை வந்து நீங்க டிக்கெட் வாங்கணும். சில சேஞ்ச் வந்து ஃபுல் ரீஃபில் பண்ணாதான் சேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. சேஞ்ச் ரீஃபில் அங்கே இல்லைன்னா அது வந்து உடனே மிஷின் வந்து மேலே நோ சேஞ்ச் கிவன் சொல்லிடுவாங்க. நீங்க 15 பவுண்ட் டிக்கெட்டுக்கு நீங்க 20 பவுண்ட் உள்ள விட்டீங்க, சாரி, அது 5 பவுண்ட் இருந்தா வரும், இல்லைன்னா வராது. அது கூட பாக்கி இருந்தா வராது. ஸோ இதுதான் யூகே ட்ரெயின்ஸ் பத்தியும், ட்ரெயின்ஸ் நெட்வொர்க், ட்ரெயின் டிக்கெட்ஸ் டைப் பத்தியும் ஒரு வீடியோ. ஹோப் யூ லைக் இட். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.